பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட கன்வே பண்ணணும், அதுக்காக தான் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கேன். அது என்ன விஷயம்னா, இந்த எபிசோடில் வாய்ஸ் கொஞ்சம் சரியாக இருக்காதுங்க. ஏன்னா இந்த எபிசோட் மேக் பண்ணும்போது எனக்கு செம்ம கோல்ட் ஆகிடுச்சு. நான் கோல்டோட தான் வாய்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் எனக்கு எபிசோட் பார்க்கும்போது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஸோ இந்த கிளிப்பே பார்த்தீங்கன்னா நான் கோல்டு சரியானதுக்கப்புறம் இது கூட அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் வாய்ஸ் அதே மாதிரியே தான் வரும். ஸோ இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹவு டேர் நீ என்கிட்டயே எவ்வளவு திமிர்த்தனமா பேசுவ உன்ன. யாரது என் கையையே பிடிக்கிறது? அர்ஜுன், நீயா? நான் கூட வேற எவனோன்னு நினைச்சேன். ஹவு டேர் என் கைய நீ பிடிப்ப? கே, ஹவு டேர் நீ அவளை அறைய போவ? நீ அறைய போனதுனாலதான் உன் கைய பிடிச்சேன், சரியா? வாட் டிட் யூ சே? இவள அரைஞ்சா உனக்கு என்ன வந்திருக்கு? நீ கைய பிடிச்சிட்டா நான் இவளை அறைய மாட்டேனா? இப்போ பாரு. கே, என்ன மீறி அவங்க மேல கைய வைடி பார்க்கலாம், அதுக்கப்புறம் தெரியும் இந்த அர்ஜுன் யாருன்னு. வாட்? ஹே, யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதுல? அனிதா கிட்ட பேசிட்டு இருக்க. போயும் கேவலம் இவளுக்காக என்னன்னு எதிர்த்து பேசுறியா? என்ன அர்ஜுன், இவ்வளோ நாள் பொட்டி பாம்பா பதுங்கி கிடந்த, இப்ப என்ன அப்படியே பாஞ்சுக்கிட்டு வர? அதுவும் கேவலம் இவளுக்காக. கே, ஸ்டாப் இட் அனிதா. இங்க பாரு, சும்மா தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காத. இன்னொரு தடவை அவங்களை நீ தரக்குறவா பேசுன, அவ்வளவுதான் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. இங்க என்ன நடக்குது? அர்ஜுன் எதுக்காக அனிதா கிட்ட இவ்வளவு கோவமா பேசுறாரு? அதோட அர்ஜுன் அனிதா முன்னாடி என்ன விட்டு கொடுக்காம பேசுறாரு. ஐயோ, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. டேய், நான் அப்படிதான்டா பேசுவேன். என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? எவ்வளவு ஒருத்திக்காக நீ என்கிட்ட இப்படிலாம் பேசுவியா? கே, வாயம் மூடுறி. என்னடி சொன்ன? எவ்வளவு ஒருத்திக்காகவா? ஹே, கூடிய சீக்கிரத்துல எனக்கு இவங்களுக்கும் கல்யாணம் ஆக போகுது. இவங்க சீக்கிரமாவே மிஸ்ஸஸ் வைஷ்ணவி அர்ஜுனாக போறாங்க, புரிஞ்சதா? இப்ப தெரிஞ்சிருக்குமே நான் யாருக்காக பேசினேன்னு. என்னோட ஃபியான்சி, என்னோட ஒய்ஃப், இன்னும் சொல்லணும்னா என்னோட பொண்டாட்டிக்காக தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன். அர்ஜுனா இது? அவரு இப்போ என்ன பொண்டாட்டினா சொன்னாரு? ஐயோ, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வாட்? உனக்கும் இவளுக்கும் கல்யாணம் ஆக போகுதா? ஏன் இவ்வளவு நேரம் தெளிவா தானே சொன்னேன்? ஆமா, இவங்க கூடிய சீக்கிரமாவே மிஸ்ஸஸ் அர்ஜுனா ஆக போறாங்க, புரிஞ்சதா? ஓ, போயும் இவ்வளவுதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? உனக்கு என்ன அர்ஜுன் இவ்வளவு மட்டமான டேஸ்டா இருக்கு? கேவலம் இவ்வளவு போய் கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஹவு டேர் நீ என்னையா அறிஞ்சிருந்திருப்ப? வாய மூடு. ஏதோ போராறையோட விட்டனே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. இங்க பாரு, இன்னொரு தடவை என் கண்ணு முன்னாடி அவங்களை நீங்க தச்சும் பேசின, அவ்வளவுதான் இந்த அர்ஜுனோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்புறம் என்ன சொன்ன? கேவலம் இவங்களா? ஹே, இந்த உலகத்திலே கேவலமான ஒரு ஜென்மனா அது நீதாண்டி. நீ மட்டும்தான். இவங்களோட கால் தூசிக்கு கூட உன்னால வர முடியாது. உன்னை பாக்குறதுக்கு அருவருப்பா இருக்கு. வாட்? அர்ஜுன், உன் லிமிட்டை தாண்டி பேசிட்டு இருக்க. ஹே, வாய மூடி. இப்பதான் நான் சரியா பேசிட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் நான் பொறுமையா இருந்ததுக்கு காரணம் உன்னை பார்த்து பயந்து இல்லடி. சாக்கடை மேல கல்ல விட்டு இருந்தா சாக்கடை நம்ம மேலதான் தெரிக்கும், அது நமக்கு தான் அசிங்கங்கிறதுக்காக தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு சாக்கடடி. என் முன்னாடி பேசுறதுக்கு கூட உனக்குலாம் எந்த தகுதியும் இல்லை. திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். இன்னொரு தடவை என் பொண்டாட்டி கிட்ட நீ வச்சுக்கிட்ட, அவ்வளவுதான் சொல்லுவேன். வாட்? போயும் இவளுக்காக நீ என்கிட்ட என்னெல்லாம் பேசுற? இருடா, உங்க 2 பேருக்கும் ஒரு நாள் இருக்கு. ஓ ஷிட். ஹவு டேர் இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணுவா? இது அர்ஜுன் தானா? அனிதாவுக்கு முன்னாடி என்ன விட்டு கொடுக்காம பொண்டாட்டி அது எதுன்னு இவ்வளவு சப்போர்ட்டிவா பேசுறாரு. இது அர்ஜுன் தானா? வைஷு நான் கூப்பிடுறது காதுல விழுதா? சொல்லுங்க. இல்லங்க, அது ஆர் யூ ஓகே? ஐ அம் ஓகே. சாரிங்க, அவ இப்படி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
இல்ல நீங்க எதுக்கு அவங்களுக்காக என்கிட்ட மன்னிப்பலாம்? அது அது இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாதுங்க. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்றேன். ஆ, ம், சரிங்க. வைஷ்ணவி, டேய் அர்ஜுன், நீ இங்கதான் இருக்கியா? ஓ தேங்க் காட். வைஷ்ணவி, உங்களை எங்கெல்லாங்க தேடுறது? ஆ, என்ன தேடிங்களா? ஏன்? இல்லைங்க, அது அது வந்து மித்ரா. வாட்? மித்துவா? மித்து எங்க? ஆ, இல்லைங்க, அது மித்ரா. டே ஆதி, மித்ராக்கு என்னாச்சுடா? ஆமா, மித்துக்கு என்னாச்சு? அவ இப்ப எங்க இருக்கா? ஐயோ, நீங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைங்க. அது மித்ரா கூல் ட்ரிங்க்ஸ் நினைச்சு வேற எதையோ குடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் மயக்கத்துல இருக்கா. என்னது, மயக்கத்துல இருக்காளா? ஐயோ ஐயோ, என் மித்துக்கு என்னாச்சு? அவ இப்போ எங்க இருக்கா? ஐயோ வைஷ்ணவி, நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் பொண்ணும் இல்லைங்க. அவங்க சேஃபா என்னோட ரூம்ல தான் இருக்காங்க. என் ரூம்ல தான் உங்களை படுக்க வச்சுட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் வாங்கல. வைஷ்ணவி, அதான் ஆதி சொல்றாள் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு. ப்ளீஸ்ங்க, நீங்க பயப்படாதீங்க. ஆமாங்க, பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. ஐ திங்க் அவ கூல் ட்ரிங்க்ஸ்க்கு பதில் வேற ஏதோ குடிச்சிருக்கா. அதனாலதான் அவ ஒரு மாதிரி மயக்கத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் வாங்கல. அவ மயக்கத்திலேயே உங்களை தான் கூப்பிட்டு இருக்கா. ஓகே அது சார், வாங்க போலாம். அர்ஜுன், நான் வைஷ்ணவியை கூப்பிட்டு போறேன்டா. நீ வந்த கெஸ்ட் எல்லாம் கவனி, ஓகேவா? ஓகேடா ஆதி, நான் பாத்துக்கிறேன். நீ போ. வைஷ்ணவி, பயப்படாம போயிட்டு வாங்க, சரியா? சரிங்க. ஐயோ, எனக்கு என்னாச்சு? தலையெல்லாம் எப்படி வலிக்குது? தலையெல்லாம் ஒரு மாதிரி சுத்துற மாதிரி இருக்கு. இது இது எந்த இடம்? ஐயோ, வைஷ்ணவியை காணோம். இப்போ நான் எங்க இருக்கேன்னு ஒண்ணுமே புரியல. ஐயோ, தலையெல்லாம் ரொம்ப வலிக்குதே. என்ன இவ எந்திரிச்சு உட்காந்துருக்கா? ஒருவேளை போத தெளிஞ்சிருச்சோ? தேங்க் காட். வைஷு, மித்து, உனக்கு என்னடி ஆச்சு? உடனே எங்கெல்லாம் தேடின தெரியுமா? எனக்கு சுத்தமா தெரியலடி. ஆமா, இது எந்த இடம்? நம்ம இப்போ எங்க இருக்கோம்? ஐயோ மித்து, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப நீ ஓகே தானே? உனக்கு இப்போ தலை சுத்துற மாதிரிலாம் இல்லல்ல? ஹாண்டி, இப்போ ஓகே தான். ஆனா தலை தான் லைட்டா சுத்துது. ஆனா எதுக்காக எனக்கு தலை சுத்துது? நான் ஏன் இங்க இருக்கனே சுத்தமா தெரியல வைஷு. சரக்கு அடிச்சா தலை சுத்தாம என்ன மேடம் பண்ணும்? வாட்? சரக்கு அடிச்சடா? ஏய், என்ன நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற? நான் சரக்கு அடிச்சனா? நான் சரக்கு அடிச்சதை நீ பாத்தியா? என்னது, சரக்கு அடிச்சத நீ பாத்தியாவா? அடி பாவி, இவ்வளவு நேரம் சரக்கு அடிச்சுட்டு போதையில என்னென்னமோ பொலறிட்டு இப்ப என்னடா இப்படி பேசுறா? ஒருவேளை போதை தெளிஞ்சோன்னு இவளுக்கு நடந்ததெல்லாம் மறந்துருச்சா? தேங்க் காட், ஒரு விதத்துல இவளுக்கு மறந்ததும் நல்லதுதான். இல்லைன்னா அவ்வளவுதான். நடந்தது மட்டும் இவளுக்கு தெரிஞ்சது சாமியாட்டம் ஆடுவா. தேங்க் காட். ஹேய், உன்கிட்ட தான் கேக்குறேன். இங்க பாரு, சும்மா தேவலாம உன் இஷ்டத்துக்கு பேசுற வேலை வச்சுக்காத. நான் சரக்கு அடிச்சனா? அதை நீ பாத்தியா? ஐயோ மித்து, இப்ப எதுக்கு நீ ஆதி சார் கிட்ட எப்படி பேசுற? மித்து, நான் உன்னை சொல்லவா? நீ உண்மையாவே சரக்கு தாண்டி எடுத்திருந்த. அதுல தாண்டி மயக்கம் ஆகி இவ்வளவு நேரம் இங்க இருந்த. வாட்? வைஷு, என்னடி நீ இவ கூட சேர்ந்துட்டு என்னடா சொல்ற? நான் சரக்கு அடிச்சனா? ஹே, இங்க பாருடி, நீ நம்பினாலும் நம்பலைனாலும் நீ சரக்கு அடிச்ச, அதுதான் உண்மை. ஆனா நீ வேணும்லாம் அடிக்கல, கூல் ட்ரிங்க்ஸ் நினைச்சு மாத்தி எதையோ அடிச்சிருக்க. அதனாலதான் மேடம் இவ்வளவு நேரம் போதையில மட்டையாகி கிடந்தீங்க. இப்பதான் மேடம்க்கு போதை தெளிஞ்சிருக்கு. இப்ப வச்சு புரியுதா? வைஷு, என்னடி இவன் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கா? நீ கேட்டுட்டு அமைதியா நிக்கிற? ஐயோ மித்து, ஆதி சார் சொல்றது உண்மை தாண்டி. நீ கூல் ட்ரிங்க்ஸ் நினைச்சு சரக்கு தான் மித்து அடிச்சிருக்க. அதனாலதான் உனக்கு தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்துது. உனக்கு மயக்க வர மாதிரி இருக்கிறதுனாலதான் ஆதி சார் அவரோட ரூமுக்கு கூட்டிட்டு வந்து உன்னை படுக்க வச்சுட்டு என்ன அழைக்கிறதுக்காக வந்தாரு. இதுதான் மித்து நடந்தது. என்ன இவ என்னென்னமோ சொல்றா? அப்ப நான் உண்மையாவே சரக்கு அடிச்சிட்டனா? அப்போ இது இவ ரூம் தானா? ஆனா நான் எப்படி இங்க வந்திருப்பேன்? என்ன பொண்ணை யாரு உன்னோட ரூம்க்குலாம் என்ன கூப்பிட்டு வர சொன்னதே? அது சரி, போனா போட்டுமே போதையில தள்ளாடிட்டு இருந்தீங்கன்னு உன்னை பத்திரமா என் ரூமுக்கு கூப்பிட்டுட்டு வந்தா ஏன் கூப்பிட்டு வந்தேன்னு என்னையே கேக்குறியா நீ? என்ன உனக்கு உண்மையாவே எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணியதா? நீ வைஷுவ தானே கூப்பிட்டு வந்திருக்கணும். நீ எதுக்காக ஒரு ரூமுக்கு என்ன கூப்பிட்டு வந்தா? ஐயோ, இவ என்ன பேசிட்டு இருக்கா? ஆதி சார் இவ போதையில இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் ரூம்க்கே அழைச்சிட்டு வந்திருக்காரு. இவ என்னடானா அது புரியாம தாம் தூம்னு குதிச்சிட்டு இருக்கா. கடவுளே, மித்து ரிலாக்ஸ் டி. முதல்ல என்ன நடந்துச்சுங்கிறத கொஞ்சமா யோசிச்சு பாரு மித்து. ஐயோ வைஷு, எனக்கு என்ன யோசிச்சாலும் எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. லாஸ்டா அந்த வெயிட்டர் எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தான், அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. சரக்கு அடிச்சுட்டு போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் உனக்குன்னு இல்ல, வேற யாருக்குமே எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஏன்னா அடிச்ச சரக்கோட வீரியம் அப்படி. சரிடி சரி, நான் தெரியாம நீ தள்ளாடிட்டு இருக்கும் போது என் ரூமுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். ஓகேவா? போதுமா? தப்பு என்னோடதுதான். டைம் ஆகுது, முதல்ல 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க. அங்க ஆண்டி உங்க 2 பேரையும் தேட போறாங்க. ஐயோ ஆமால, டைம் வேற ரொம்ப ஆயிடுச்சு. லட்சுமி அம்மா வேற தேடுவாங்க. வைஷு, பாடி போலாம். ஐயோ ஆமா மித்து, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. சரி வா போலாம்.
ஐயோ என்னால என்ன எந்திரிக்கவே முடியல. இப்படி தலையெல்லாம் கிறுகிறுன்னு சுத்துது. மித்து என்னாச்சுடி? சீக்கிரம் எந்திரடி போலாம். இல்ல வைஷு, அது தலையெல்லாம் ஒரு மாதிரி கிறுகிறுன்னு சுத்துதுடி. என்னால சுத்தமா எந்திரிக்கவே முடியல. மித்து என்னடி சொல்ற? இப்போ என்ன பண்றது? ஆமா வைஷு, சுத்தமா என்னால எந்திரிக்கவே முடியல. ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, தலையெல்லாம் ரொம்ப சுத்துது. சரி மித்து, நீ ஒன்னும் கவலைப்படாத. நானே உன்னை தூக்கிட்டு போறேன், சரியா? மித்து லைட்டா எந்திரிடி. லைட்டா எந்திரிச்சு என் மேல சாஞ்சு கொடி. அப்படி நான் உன்னை அழைச்சிட்டு போயிடுறேன், சரியா? உஃப் வைஷ்ணவி, நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் அவளால எந்திரிச்சு உங்க மேல சாஞ்சுக்கிட்டுலாம் வர முடியாதுங்க. பிகாஸ் அவ கொஞ்சம் தான் கான்சியஸ்லயே இருக்கா. அவளால சுத்தமா முடியல, ரொம்ப டயர்டா இருக்கா. சரி நகருங்க, நானே அவளை தூக்கிட்டு வரேன். வாட்? நீ என்ன தூக்கிட்டு வரியா? ஹே இங்க பாரு, சும்மா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத. என்னால நடக்க முடியும், சரியா? ஐயோ மித்து, ஆதி சார் சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? கண்டிப்பா பொண்ணாலே நடக்க முடியாது, என்னாலையும் தூக்கிட்டு போக முடியாதுடி. அதனால ஆதி சார் சொல்ற மாதிரி அவரே தூக்கிட்டு வரட்டும்டி. ப்ளீஸ் மித்து, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, டைம் வேற ஆகுது. ஐஷு என்னடி பேசுற நீ? இது எப்படி சரியா வரும்? அவன் எதுக்காக நீ என்ன தூக்கணும்? முடியாது, நானே நடந்து வரேன். வைஷு, இவ இப்படிதான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டா. இவகிட்ட எல்லாம் ஒப்பீனியன் கேட்கறதே தப்பு. நம்ம பாட்டு டிசிஷனை மேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். வைஷ்ணவி, நீங்க தகருங்க, நான் அவளை தூக்குறேன். அழகு என்பது ஆண் பல பெண் பல என்பதில் எனக்கு சந்தேகம் தீர்ந்தது. அழகு என்பது நிச்சயம் பெண் பலடா. கவிதை என்பது மொழியின் வடிவம் என்றொரு கருத்தும் இன்று உடைந்தது. கவிதை என்பது கன்னி வடிவமடா. மின்னலை பிடித்து மேகத்தை துடைத்து பெண் என்று படைத்து வீதியில் விட்டு விட்டார். இப்போ எதுக்கு என்ன நீ இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்கா? இங்க பாரு, என்னால நடக்க முடியும், சரியா? முதல்ல நீ இறக்கி விடு. யாரு உன்னால நடக்க முடியும்? ஏண்டி, உன்னால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல, இதுல இவங்க நடப்பாங்களாமா? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா வாயை மூடிட்டு வர, இல்லன்னு வச்சுட்டேன் அப்படியே கீழே போட்டுறேன். என்னது? இங்க பாரு, நீ கீழே போட்டாலும் பரவாயில்ல, முதல்ல நீ இறக்கி விடு. ஐயோ, ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதுல இவங்க 2 பேரும் இப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கடவுளே. மித்து டைம் ஆயிடுச்சு, ப்ளீஸ் டி. உன்னால சுத்தமா நடக்க முடியல மித்து. இப்போதைக்கு வேற வழி இல்ல மித்து. ப்ளீஸ் மித்து, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ். ஆதி சார் போலாம் சார், டைம் ஆயிடுச்சு. ஐயோ வைஷு சொல்றது சரிதான். ஆனா இவன் தூக்கி வச்சிருக்கும் போது ஒரு மாதிரி இருக்கே. கடவுளே. வைஷ்ணவி, இவ எப்பவுமே இப்படிதான். நம்ம சொல்ற பேச்சு கேட்கவே மாட்டா. அவ இஷ்டத்துக்கு தான் ஆடுவா. இவ பேச்சலாம் கேட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் டைம் ஆயிடும். சோ நீங்க டோரை ஓபன் பண்ணுங்க, நான் தூக்கிட்டு வரேன். ஓகே ஆதி சார். என்ன இந்த மித்ராவை ரொம்ப நேரமா நம்மள தேடிட்டு இருக்கோம். அவ இங்க இருக்கிற மாதிரியே தெரியல. ஆனா அந்த வெயிட்டர் மித்ரா கிட்ட ஜூஸ் கொடுத்தத, அப்புறம் அவ குடிச்சது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இந்நேரம் அவ குடிச்ச அந்த சரக்குக்கு இவ இந்நேரம் இந்த இடத்தையே 2ஆக்கி இருந்திருக்கணும். ஆனா ஆளையே காணும். எங்க போனா இவ? உன்னை எங்கதான் தேடுறது? நீ இங்கதான் இருக்கியா? அம்மா யாரையாச்சும் தேடியா என்ன? யா பேப், ஆதிய ரொம்ப நேரமா காணும். அதனாலதான் ஆதிய தேடிட்டு இருக்கேன். ஆமா பேப், நானும் ஆதிய பார்க்கலான்னு பாக்குறேன். பட் அவரை ரொம்ப நேரமா காணும். ஓகே பேப், நீ என்னன்னு பாரு, நான் கிளம்புறேன். ஓகே லியா, பாய். வாட்? லியா, வாட் ஹேப்பன் யா? ஹே மாயா, ஆதியை தானே தேடுறேன்னு சொன்னேன். லுக் அட் தட் மாயா, ஆதி ஏதோ ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. வாட்? ஆதி ஒரு பொண்ணு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கானா? யார் இது? வாட்? ஆதி அந்த மித்ராவை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா அந்த மித்ரா செம்ம போதையில எல்லாம் இருந்திருப்பா. ஆதி எதுக்கு மித்ராவை அதுவும் ரூம்ல இருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான்? ஐயோ கடவுளே, என்ன நடந்திருக்கும் ஒண்ணுமே புரியலையே. என்ன பேபி இது? ஆதி இப்படி எல்லாருக்கும் நேராவும் அந்த பொண்ணு இப்படி தூக்கிட்டு போறாரு, ஏதோ கட்டின பொண்டாட்டியை தூக்கிட்டு போற மாதிரி. வாட்? பொண்டாட்டி? ஹே ஸ்டாப் இட் லியா. இன்னொரு தடவை எனக்கு நேரா ஆதிக்கு எவ்வளவு ஒருத்திய பொண்டாட்டின்னு சொன்ன, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஹே மாயா, கூல். நான் சும்மா ஃபன்னுக்கு தான் சொன்னேன். ஓகே பேப், நீ என்னன்னு பாரு, நான் கிளம்புறேன். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஆதி, உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடியே அந்த மித்ராவை தூக்கிட்டு வருவேன் நீ. ஓ ஷிட். அந்த மித்ரா அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சாலே அதோட அவ தள்ளாடுறதையும் நான் நல்லாவே பார்த்தேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? இவன் வேற அந்த ரூம்ல இருந்து அவளை தூக்கிட்டு வரான். இல்ல அது அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காது. இவளை இராதி, நான் இப்பவே வந்து என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ கடவுளே, எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க. முதல்ல நீ இறக்கி விடு, என்னால நடக்க முடியும். இங்க பாருடி, உன்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, சரியா? சும்மா இப்படி நெளிஞ்சிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் நான் பட்டு கீழே போட்டுருவேன். அப்புறம் மேடம் இட்டு குறைஞ்சு கிடப்பீங்க, பரவாயில்லையா? ஐயோ கடவுளே, எனக்கு ஒரு மாதிரி இருக்கியா? முதல்ல இறக்கி விடு. எனக்கும் தாண்டி பொண்ணு இப்படி வச்சிருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம உடம்பெல்லாம் என்னென்னமோ வேற பண்ணுது. ஆனா என்னடி பண்றது? பொண்ணு இவ்வளவு பக்கத்துல வச்சுட்டு எதுவும் பண்ணாம இருக்கிற கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும். ஹே என்னடி போனக்கு? இன்னும் கொஞ்சம் தூரம் தான், சரியா? ஒழுங்கா வாய முடிட்டு இருந்தேன்னா சீக்கிரமா போய் கார் கிட்ட விட்டுருவேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், அப்படியே கீழே போட்டு நான் அப்படி போயிட்டே இருப்பேன்.
ஆதி மாயா ஆதி என்ன ஆதி இதெல்லாம்? எத்தனை பேருக்கு முன்னாடி இவளை எப்படின்னு தூக்கிட்டு வந்துட்டு இருக்க? எத்தனை பேர் உங்களை வேடிக்கை பாக்குறாங்கன்னு தெரியுமா? முதல்ல அவளை இறக்கி விடாதி. ஹே, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நீல என்ன பொண்ணுடி? இத்தனை பேர் பாக்குறாங்கன்னு தெரிஞ்சும் இன்னும் அப்படியே இருக்கிற. முதல்ல கீழே இறங்குடி. ஐயோ ஸ்டாப் இட் மாயா. ஆதி சின்னாதி, இப்போ எதுக்கு ஆதி நீ இப்படி கத்துற? ஆதி முதல்ல அவளை நீ முதல்ல கீழே இறக்கி விடாதி. எத்தனை பேர் இங்க வேடிக்கை பாக்குறாங்கன்னு பாரு. முதல்ல அவளை இறக்கி விடாதி. மித்ரா முதல்ல இறங்குடி கீழே. லுக் மாயா, திஸ் இஸ் none of your business, ஓகே? இங்க பாரு மாயா, எனக்கு நல்லா தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. தேவையில்லாம எங்க விஷயத்துல நீ தலையிடாத, ஓகேவா? ஆதி இல்ல ஆதி, அது இவளை நம்ம ஏதாச்சும் வெறுப்பேத்தணுமே, என்ன பண்ணலாம்? ஆதியத்தா டைம் ஆகுது பாருங்க, வாங்க போலாம். இவன் என்ன திடீர்னு ஆதி அத்தான்னு கூப்பிடுறா? ஹே, என்னையாடி கூப்பிட்ட? ஆமா ஆதியத்தா, இன்னும் நம்ம எவ்வளவு நேரம் தான் இங்கே நின்று டைமை வேஸ்ட் பண்றது? ரூம்ல விட்டதை நம்ம கார்ல போய் கண்டினியூ பண்ணலாம். அதனால போலாம் ஆதியத்தா. என்ன இவ என்னென்னமோ பேசிட்டு இருக்கா? ரூம்ல விட்டத கார்ல போய் கண்டினியூ பண்ணணுமா? ஐயோ, இவ என்ன பேசுறா? ஒன்னும் புரியல. ஒருவேளை போதையில நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? அப்படி ஞாபகம் வந்துருந்தா இவளுக்கு கோவம் தானே வரணும். ஆனா இவ இல்ல, ரொம்ப கேஷுவலா அதுவும் வெக்கப்பட்டுக்கிட்டே பேசுறா. என்னன்னு ஒன்னும் புரியலையே. வாட்? ரூம்ல விட்டதை கார்ல போய் கண்டினியூ பண்ணணுமா? அப்படி ரூம்ல என்ன நடந்திருக்கும்? அப்போ நம்ம கெஸ் பண்ணது சரிதானா? அப்போ ரூம்ல இவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ நடந்திருக்கா? நோ, இல்ல. ஆயா நல்லா காண்டாயிட்டா போல இருக்கு. ஆதியத்தா, என்ன நீங்க இப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரே வெக்கமா வருது. ப்ளீஸ் வாங்க போலாம். அங்க பாருங்க, எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க. நம்ம காருக்கு போயிட்டு நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன், சரியா? இப்ப போலாமா? போலாம். ஓ ஷிட், என்ன இது? நம்ம ஒரு பிளான் போட்டா வேற என்னமோ நடந்திருக்கு போல. இவன் என்னமோ பேசிட்டு போறா. கடவுளே, அதான் வெளியில வந்தாச்சுல, முதல்ல என்னை இறக்கி விடியா. இறக்கி விடுறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமே. சின்னையா கேட்கணும்? எதை கேட்கறதா இருந்தாலும் முதல்ல இறக்கி விட்டுட்டு கேளு. ஹே சிறுடி, அது உள்ள ரூம்ல விட்டதை கார்ல போய் கண்டினியூ பண்ணலாம். காருக்கு போனோன்னு நீங்க கேட்டதை நான் தரேன் அப்படி இப்படின்னு சொன்னியே, அதெல்லாம் என்ன? அப்போ நான் என்ன கேட்டாலும் தருவியா என்ன? என்னது? என்ன கேட்டாலும் தருவியாவா? என்ன நினைச்சிருக்கோம் மனச நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க? ஹே என்னடி, நீ தானடி உள்ள என்னென்னமோ சொல்லிட்டு இருந்த. காருக்கு போனோன்னு நீங்க கேட்டதெல்லாம் நான் தரேன்னு, அதனால தாண்டி கேட்டேன். அது நான் சும்மா சொன்னேன். முதல்ல எனக்கு இறக்கி விடு, சரியா? என்னது, சும்மா தான் சொன்னியா? ஐயோ ஆமா, நான் சும்மா தான் சொன்னேன். முதல்ல இறக்கி விடியா என்ன? உன்னை இறக்கி விடுறதுக்கே மனசு சுத்தமா வரலடி. இப்படியே இருக்கலாம் போல தோணுது. மித்து போலாமா? டைம் ஆயிடுச்சு. போலாம் வைஷு. முதல்ல இறக்கி விடியா. சரிடி, இறக்கி விடுற இரு. ரொம்ப தேங்க்ஸ் ஆதி சார். அப்போ நாங்க கிளம்புறோம். இட்ஸ் ஓகே வைஷ்ணவி. அப்புறம் 2 பேருக்கும் கார் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அந்த கார்லயே 2 பேரும் போயிடுங்க, சரியா? என்னது, கார் அரேஞ்ச் பண்ணிருக்கானா இவனை? ஹே இங்க பாரு, அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தேவையில்ல, எங்களுக்கு போய்க்க தெரியும், சரியா? ஹே பைத்தியமாடி நீ. டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? 11 ஆகுது. இந்த டைம்ல 2 பேரும் தனியா போறேன்னு சொல்றீங்க. இங்க பாரு, இந்த டைம்ல தனியா போறது சேஃப் கிடையாது. உனக்கு நான் அரேஞ்ச் பண்ணிருக்க கார்லயே போங்க, சரியா? இல்ல சார், உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? நாங்க கேப் புக் பண்ணியே போய்க்கிறோம் சார். ஐயோ வைஷ்ணவி, இவன் தான் புரிஞ்சுக்காம பேசுறானா? நீங்களும் ஏங்க இப்படி பேசுறீங்க? டைம் 11 ஆகுது. இந்த டைம்ல கேப்லாம் புக் பண்ணி போறது அவ்வளோ சேஃப் கிடையாது. இது நம்ம கார் தான், அண்ட் டிரைவரும் நம்ம டிரைவர் தான். ஸோ அதனால பயப்பட தேவையில்லை. நான் டிரைவர் கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன். ஆக்சுவலா டைம் இருந்துச்சுன்னா நானே உங்களை வந்து ட்ராப் பண்ணியிருந்திருப்பேன். பட் உள்ள கெஸ்ட் எல்லாருமே இருக்காங்க, இன்னும் கிளம்பல. அதனால தான் நான் டிரைவர் கூட அனுப்பி வைக்கிறேன். 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க, சரியா? சரி நாங்க கிளம்புறோம். அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் ஹெல்ப் பண்ணதுக்கு. அது சரி, தேங்க்ஸை கூட இவ்வளோ திமிர்த்தனமா சொல்றதுக்கு இவளால மட்டும்தான் முடியும். சரி 2 பேரும் வீட்டுக்கு ரீச் ஆனோன்னு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க, சரியா? பாய் வைஷ்ணவி, பத்திரமா அவளை கூட்டிட்டு போங்க. ஓகே ஆதி சார், அப்போ நாங்க கிளம்புறோம். என்ன இது நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கு. ஐயோ, இவ பக்கத்துல இருந்தா நானாவே இருக்க மாட்டேங்கிறேன். எனக்கு என்னடமோ ஆகுது. ஆனா இவ பக்கத்துல இருக்கும்போது எனக்கு ஏதோ பண்ற மாயக்காரி. அதனாலதான் என் கண்ட்ரோல் என்கிட்ட சுத்தமா இருக்கவே மாட்டேங்குது. ஐயோ அது நீயாடா இது? எனக்கு என்ன எதிர்பார்க்காது எல்லாம் நடந்துருச்சு. இவளை பார்க்க கூடாதுன்னு தான் பாட்டில மறைஞ்சு இருந்தேன். கடைசியில என்னென்னமோ ஆகிடுச்சு. ஐயோ, இதெல்லாம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவளை எப்படி சமாளிக்கிறது? ஏற்கனவே அவ என்ன ரொம்ப கேவலமா நினைச்சிட்டு இருக்கா. இதுல இன்னைக்கு போதையில அவகிட்ட இப்படிலாம் நம்ம நடந்துக்கிட்டோம்னு தெரிஞ்சா ஐயோ என்ன பண்ணுவான்னு வேற ஒன்றும் தெரியலையே. மச்சான், ஐ திங்க் எல்லா கெஸ்ட்டுமே கிளம்பிட்டாங்கடா. ஸோ நம்மளும் வீட்டுக்கு கிளம்பலாமா? டேய், உங்ககிட்ட தாண்டா கேட்குறேன். எதுக்குடா இப்படி என்ன குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்க? டேய், நீ பார்க்கறது யாராச்சும் பார்த்தாங்கன்னா உன்னே கண்டிப்பா தப்பா தான் மச்சான் நினைப்பாங்க. எதுக்குடா இப்படி பச்சைக்கண்ணு வாங்காம சின்ன குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்க? என்னது அடைச்சி? டேய், ஏன்டா இப்படிலாம் சொல்ற நீ?
டேய் பின்ன என்னடா ஏதோ ஒரு ஃபிகரை பாக்குற மாதிரி என்ன பாத்துக்கிட்டு இருந்தா பின்ன பாக்குறவங்க எல்லாரும் ஒன்னாதான் தப்பா நினைப்பாங்க. இல்ல மச்சான், நீ எப்போ இதுரா லிப்ஸ்டிக் போட ஸ்டார்ட் பண்ண? என்னது லிப்ஸ்டிக்கா? டேய் வருண், என்னடா வளர்ற? என்னது வளர்றனா? டேய் நான் உண்மையா தாண்டா கேக்குறேன். என்னடா உன் லிப்ஸ்லாம் ஏதோ லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இப்படி செவந்து கிடக்கு? ஐயோ என்ன வருண் இப்படி கேக்குறான்? ஒருவேளை கிஸ் பண்ணினதுதான் அப்படி செவந்து போயிருக்கா? கடவுளே, இப்ப இவனை எப்படி சமாளிக்கிறது? என்ன மச்சான் என்ன யோசிக்கிற? உன்கிட்ட தாண்டா கேக்குறேன். எதுக்காகடா உன் லிப்ஸ்லாம் இப்படி செவந்து போய் கிடக்கு? டேய் வருண், அப்படிலாம் எதுவும் இல்லையடா. எனக்கு என்னமோ உனக்கு இருட்டுல கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன் மச்சான். நாளைக்கு நம்ம உடனே டாக்டர் போய் பாத்துடலாம்டா. சரிடா வாடா, கெஸ்ட் யாராச்சும் இருக்காங்களான்னு போய் பாத்துட்டு வந்துடலாம். இவன் பதிலே சரியில்லையே. இவன் எதுக்கு இப்படி பதட்டப்படுறான்? டே ஆதி கொஞ்சம் திரும்ப. ஐயோ திரும்பினா இவன் நல்லா பார்த்து என்ன எதுன்னு நோண்டி நோண்டி கேட்பானே. கடவுளே. டே வருண், நான் தான் வான்னு சொன்னடா, வாடா போலாம். டே மச்சான், உன்ன திரும்புன்னு சொன்ன திரும்பிடு. ஐயோ இவன் விடமாட்டான் போல இருக்கே. கடவுளே. என்ன மச்சான் திரும்பிட்டேன் போதுமா? சரிடா வா போலாம். டேய் கர்மம் பிடிச்சவனே, இப்ப எதுக்குடா நீ இவ்வளவு பக்கத்துல வந்து என்ன இப்படி பாத்துட்டு இருக்க? நீ சொல்ற மாதிரி எனக்கு கண்ணு தான் சரியில்லையான்னு செக் பண்றதுக்காக வந்து பார்த்தேன். இல்ல மச்சான், உன் லிப்ஸ் யூஸ்வலா விட நல்லா செவந்திருக்கு. ஒழுங்கு மரியாதையா சொல்லு, எதனால உன் லிப்ஸ் இப்படி செவந்திருக்கு? டேய் வருண், அப்படிலாம் எதுவும் இல்லடா. அது உனக்கு தான் நல்லா தெரியும்லடா. நார்மலாவே என் லிப்ஸ் ரெட்டா தானடா இருக்கும். பின்ன என்னடா? நார்மலா உன் லிப்ஸ் ரெட்டா தான் இருக்கும். ஆனா எனக்கு அநியாயத்துக்கு ரெட்டா இருக்கு. அதனாலதான் கேக்குறேன். ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிட்டு. நீ ஏதோ ஒண்ணு மறைக்கிறேன்னு எனக்கு பச்சையா தெரியுது. ஏய் உங்ககிட்ட தான்டா கேக்குறேன், சொல்லுடா. ஐயோ இவன் விடமாட்டான் போல இருக்கே. பேசாம சரண்டர் ஆகிட வேண்டியதான். இல்ல மச்சான், அது மித்ரா ஜூஸ்ன்னு நினைச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போதை ஆயிட்டான்னு ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தேன்னு சொன்னல. அப்போ ரூம்ல அது ரூம்ல வந்து மச்சான். டேய் போதும் எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு உன் லிப்ஸ் ஏன் இவ்வளவு ரெட்டா இருக்குன்னு. அட பாவி, போதையில இருக்க பொண்ணு ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு இப்படியா மச்சான் நடந்துப்ப? ஏண்டா உன் புத்தி இப்படி போச்சு? ஏன் மச்சான் ஏன்? என்னது? டேய் வருண், நீ என்னடா ஏதோ போதையில இருந்தவ கிட்ட நான் தப்பா நடந்துகிட்ட மாதிரி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? டேய் அப்படிலாம் எதுவும் இல்லடா. அது சும்மா கிஸ் தான் மச்சான், வேற எதுவும் இல்லடா. அப்பா நல்ல வேலை, நான் கூட வேற என்னமோ நடந்துச்சோன்னு நினைச்சு பயந்துட்டேன். டேய் இருந்தாலும் போதையில இருந்தவங்க கிட்ட இப்படி பண்றது தப்பு இல்லையா மச்சான்? ஏண்டா இப்படி இருக்க நீ? டேய் போதையில இருக்கும்போது அவகிட்ட இப்படி நடந்துகிட்டது தப்பு தான்டா. எனக்கு என்ன நினைச்சா அசிங்கமா தான் இருக்கு. ஆனா என்ன மச்சான் பண்றது? அவளை பார்த்தா மட்டும் என் மனசு என் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டேங்குதுடா. அவ பக்கத்துல இருந்தா எனக்கு என்னென்னமோ தோணுது மச்சான். அதான் மச்சான் என்னால சுத்தமா முடியல. ஆனா இதான் மச்சான் லாஸ்ட். இதுக்கப்புறம் கண்டிப்பா அவளை இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் மச்சான். என்ன நம்பு மச்சான். டேய் நான் செஞ்சது தப்புதான் சொல்லியிருந்தாலும் பரவாயில்லடா. ஆனா இதுதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு சொன்ன பத்தியா? சத்தியமா என்னால உன்ன நம்ப முடியாது மச்சான், நம்ப முடியாது. சரி விடு, ஏதோ நடந்து போச்சு. இனிமே கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு மவனே. இந்த விஷயம் மட்டும் மித்ரா சிஸ்டருக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உனக்கு அன்னைக்கு அர்ச்சனை தாண்டி. ஐயோ டேய் வருண், அது தாண்டா எனக்கும் பயமா இருக்கு. ஒருவேளை அவளுக்கு போதையில நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா நான் காலிடா மச்சான், நான் காலி. இப்ப எதுக்குடா நீ பைத்திய மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? சில்ல மச்சான், ஊர்ல 10-15 கிஸ் அடிச்சவெல்லாம் சந்தோஷமா இருக்கான். ஆனா நீ அப்பப்ப இந்த ஒத்த கிஸ்ஸ பண்ணிட்டு வந்து புலம்புற பத்தியா மச்சான்? அதான் மச்சான் ஒரே சிரிப்பா வருது. டேய் சின்ன ஃப்ரெண்டுடா நீ. சேட்டா ஃப்ரெண்டு ஒரு கஷ்டத்துல இருந்தா அவனுக்கு ஆறுதல் சொல்றவன் தான்டா ஃப்ரெண்டு. ஆனா நீ என்ன மச்சான் இப்படி கலாய்ச்சிருக்க? நானே அவ நாளைக்கு ஆபீஸ் வந்து என்ன ஆட்டம் ஆட போறான்னு ஒரே பயத்துல இருக்கேன். இதுல நீ வேற ஏன்டா? சரி மச்சான் சரி, நான் சிரிக்கல. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் சிரிப்பு தான் மச்சான் வருது. சரி மச்சான் விடு, நடக்கிறது தானே நடக்கும். ஆனா மித்ரா சிஸ்டர் ஏற்கனவே உனக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க. நீ அதையே மீறி இருக்கனா உனக்கு தில்லு தான் மச்சி, தில்லு தான். சரி விடு, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ராஜேஸ்வரி சிஸ்டருக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அவங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் ரமேஷ் பிரதருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் உங்கள் விஷயத்தை மறக்காமல் ராஜேஸ்வரி சிஸ்டருக்கு சொல்லிடுங்க. உங்களை நாங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.